கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். யார் இந்த ஏசபேல்? ஏசபேல் என்றால் கற்பில்லாதவள் என்று அர்த்தம். இவள் ஆகாப் ராஜாவின் மனைவி. எல்லா விதமான பொல்லாப்பையும் நடப்பிக்கும்படி ராஜாவாகிய ஆகாபை தூண்டிவிட்டவள். அதாவது நாட்டை ஆளும் போது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்ன ஆலோசனைக்காரி. சிலை வணக்கத்தை ராஜ அரண்மனையில் ஸ்தாபித்தவள். சிலை வணக்க தீர்க்கதரிசிகளை தன் பந்தியில் சாப்பிட வைத்துவிட்டு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவள். நாபோத்தின் தோட்டத்தை அபகரிக்கும் வண்ணமாய் அவனை கொன்றவள். இப்படிப்பட்டவள் எப்படி சபைக்குள் நுழைய முடியும்? நாம் யோசிப்போம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் நுழைந்திருப்பாள் என்றால் அது முற்றிலும் தவறு. தேவ ஜனங்களை சீரழிக்கத்தான் நுழைந்தாள். ஒருபோதும் சபையும் உலகமும் ஒத்து போகாது. இயேசு மாத்திரமே மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராயும் ஆளுமையும் உடையவர். அவர் ஆசாரியராய் இருந்து முடித்து விட்டார். இனி ஆளுகை செய்பவராக ராஜாவாக 1000 வருட அரசாட்சியில் இருப்பார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் தேவ ஜனங்களாகிய நாம் ஞானமாகவும் எச்சரிக்கையாகவும் ஜெயம் பெற்றோர்களாயும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் நம் சபையையும் நம்மையும் பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்றோர்களாய் காணப்பட உதவி செய்ய உம்முடைய ராஜ்யத்திற்கு அவகாசியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.